Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது அதாவதுன்னா ஆலு பாலக் பராத்தா. இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு என்ன பாலக்கீரை அதாவது பசலைக்கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஹார்டாக இருக்கிற பார்ட் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம பொடியாக நறுக்கிக்கலாம். இது கூட 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கையும் பொடியாக நறுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் பாலக்கீரையை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து இன்னும் பாதி மட்டும் எடுத்துக்கலாம். எவ்வளோ குவான்டிட்டி உங்களுக்கு தேவையோ அவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. மீதி வந்து நம்ம பொரியலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிட்லாம். இதை வந்து பாதியை நம்ம அரைச்சிட்டு இதை வந்து மாவு கூட கோதுமை மாவு கூட மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் கால்சியம் சத்து இருக்குது பசலைக்கீரையில். இது வந்து என்ன வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். வாரத்துக்கு 1 முறை அல்லது 2 முறை இது வந்து கொடுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து நைட் எடுக்க வேண்டாம், ஏன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். இது வந்து குழந்தைகளுக்கு வந்து லஞ்சுக்கும் நம்ம கொடுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம செய்ய போகிறது ஆலு பராத்தா சப்பாத்தி. இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பாலக்கீரையை நம்ம வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம், பொடியாக நறுக்கிக்கலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்கு 2ஐயும் நம்ம வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் அரைச்சி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் பாலக்கீரையும் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு நம்ம 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறோம். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து என்னன்னா சப்பாத்தி கூட பிசைகிறப்போ நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா பரட்டி விடுங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாய் மட்டும் நம்ம உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது காரத்துக்கு நம்ம இன்னொரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு 60% வந்து உருளைக்கிழங்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற பாலக்கையும் சேர்த்துக்கலாம். பாலக் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே வந்து ரொம்ப கம்மியாயிடும். இதுக்கு வந்து என்னென்னா தண்ணி நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. பாலக்லேயே வந்து நிறையா அதாவது தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இந்த காய் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பாதி மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து மாவு போட்டு இன்னும் ஜாஸ்தி போட்டு ஒரு 6 பேர் 7 பேர் இருக்கிறாங்கன்னா நம்ம அப்படியே வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னும் 3 பேர்த்துக்கு செய்கிறதுனால இதில் வந்து பாதி அளவு மட்டும் எடுத்துக்கிறேன். மீதி வந்து நம்ம பொரியலாக யூஸ் பண்ணிக்கலாம். பாதி வந்து நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா ஆறிடுச்சு. அதாவது பாலக்கீரை, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறோம். இதை நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா ஸ்நாக்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம பாலக் பராத்தாவுக்கு இதுக்கு வந்து ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்குலையும் உப்பு போட்டிருக்கிறோம். இதுக்கு வந்து என்னென்னா மாவுக்கு மட்டும் கொஞ்சமாக இந்த அளவுக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பாலக்கீரையை நம்ம பாலக் ஆலு எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டோம். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதை ஆட் பண்ணியாச்சு. மிக்சியில் இருக்கிற தண்ணியவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதுவே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா வேஸ்ட் ஆகாது. இது அப்படியே நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஒன்று நம்ம தனியாகவே மசாலா ஆட் பண்ணலாம், இல்லைனா கீரை கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து கீரை கூட ஆட் பண்ணதுனால இப்போ வந்து மசாலா எதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஊற வச்சுருங்க. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அதாவது சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இதில் வரமாவை நம்ம ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ரவுண்டாக அப்படியே வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக வேணுன்னா நீங்கள் பெரிய உருண்டை எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்னதாக தான் போட போகிறேன். அவ்வளோதான். ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா வரமாவை அப்படியே தொட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த 3ஐயும் நம்ம தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். கல் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு வந்து என்ன ஒரு 5-6 ட்ராப் அளவுக்கு நெய் அல்லது பட்டர் கூட போடலாம். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். இதை அப்படியே போட்டுக்கலாம். இதுக்கு வந்து தயிர் இருந்தாலும் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
நல்லா வெந்துடுச்சு. அதாவது என்னன்னா வேகிறப்போ ஓரத்தில் மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நல்லா வெந்துடும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம், எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா ஓரெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். சுவையான ஆலு பாலக் பராத்தா ரெடி. ஆலு பாலக் பராத்தா எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். தெளிவிலதனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர். விளக்கம்: தமக்கு இழிவு தருவதான ஒரு குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பயக்கும் என்னும் தெளிவில்லாத செயலை ஒருபோதும் தொடங்க மாட்டார்.